ராஜராஜனின் போர்வாள். தமிழர் தாயகத்தின் தவப்பாட்டு. போர்க்களத்தில் இவருடைய எழுத்துகள் வேங்கையென பாய்ச்சல் நடத்தி ஒவ்வொருவருடைய மனதிலும் தமிழர் தாயகம் என்கின்ற வார்த்தையை பதிவு செய்திருக்கிறது. இருக்கும் ஒவ்வொரு நிமிடமும் ஈழம் சார்ந்த கருத்துகள் பதிவிடப்பட வேண்டும் என்பதில் இன்றும் துடிப்புடன் பயணித்து கொண்டிருக்கக்கூடிய இளைஞர் ஐயா காசி ஆனந்தன் அவர்களுடைய உரை. லண்டன் நகரில் நடைபெற்று கொண்டிருக்கும் நான் எழுதிய விலங்கை உடைத்து என்னும் தன் வரலாற்று நூலின் அறிமுக விழாவில் கலந்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவரையும் நான் வணங்குகிறேன். இந்த நாள் என்னுடைய வாழ்வில் மறக்க முடியாத ஒரு நாளாகும். இந்த நூல், நான் எழுதிய விலங்கை உடைத்து என்னும் நூல், சென்னையில் வெளியீட்டு விழா கண்டது. தலைவர் பழ நெடுமாறன் அவர்களுடைய தலைமையில் திருமாவளவன் அவர்கள் என்னுடைய நூலை வெளியிட்டு வைத்தார். அந்த விழாவில் பல கருப்பையா, வேல்முருகன், அதே போன்று ராதாகிருஷ்ணன் வழக்கறிஞர், ஐயநாதன் ஊடகவியலாளர் போன்றவர்கள் எல்லாம் கலந்து கொண்டார்கள். அதைத் தொடர்ந்து தஞ்சாவூரில் இந்த நூல் அறிமுக விழா இடம்பெற்றது. அந்த விழாவில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் ஒரு சிறந்த தலைவரான மகேந்திரன் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். அதைத் தொடர்ந்து திருச்சியில் நடைபெற்ற இதே நூலின் அறிமுக விழாவில் நாஞ்சில் சம்பத் அவர்கள் சிறப்புரையாற்றினார். தருமபுரியிலும் இந்த நூல் விழா கண்டது. உலகத்தில் ஆஸ்திரேலியாவில் இந்த நூல், என்னுடைய விலங்கை உடைத்து என்னும் இந்த நூல் அறிமுக விழா கண்டது. அதே போன்று பிரான்சில் மிகச் சிறப்பாக இந்த நூலுடைய அறிமுக விழாவை நடத்தினார்கள். சுவிட்சர்லாந்தில் கூட இந்த நூலுடைய அறிமுக விழா இடம்பெற்றது. இன்று லண்டன் நகரில் இந்த நூல் அறிமுக விழா காண்பதை பார்க்கிற பொழுது நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நூல் உலகமெங்கும் பரவி கொண்டிருக்கிறது. தமிழீழ உணர்வாளர்களிடையே பரவி கொண்டிருக்கிறது. என்னுடைய நோக்கமே அதுதான். இந்த நூல் தமிழீழ விடுதலை போராட்டத்தின் தொடர்ச்சிக்கு ஒரு உந்தலாக இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை. நூல் அந்த பணியை செய்து கொண்டிருக்கிறது என்று நான் கருதுகிறேன். தமிழீழ விடுதலை போராட்ட வரலாற்றில் முள்ளிவாய்க்காலுக்கு பின்பு நான் சென்னையில் வந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அதே காலத்தில் உடனடியான தேவை என்று கருதி நான் ஈழத்தமிழர் நட்புறவு மையத்தை தொடங்கினேன். இந்திய அரசு தமிழீழத்துக்கு அண்டை நாடு. எந்த காலத்திலும் தமிழீழ மக்களுக்கு உறுதுணையாக நிற்க வேண்டிய நாடு. அதுதான் தலைவர் பிரபாகரன் அவர்களுடைய கொள்கையாகவும் இருந்தது. இன்றும் எங்களுடைய கொள்கை அதுதான். ஆனால் இந்திய அரசு இன்னும் எங்களுடைய அந்த நோக்கத்தை ஈடு செய்கிற அளவுக்கு எங்களுக்கு பக்கத்தில் நெருக்கமாக வரவில்லை என்பது ஒரு துயரம். நான் இந்தியாவினுடைய பல அதிகாரிகளை சந்தித்தேன். முக்கியமானவர்கள், முதன்மையானவர்களை கண்டு பேசினேன், மனம் விட்டு பேசினேன். அவர்கள் முன் நான் வைத்த கோரிக்கை 2 தான். இனிமேல் சிங்கள ஆட்சியாளர்களோடு எந்த பேச்சுவார்த்தைக்கும் நாங்கள் போக மாட்டோம். நோ மோர் நெகோசியேஷன்ஸ் வித் த கவர்மெண்ட் ஆஃப் ஸ்ரீலங்கா. என்னுடைய 2வது கோரிக்கை, தமிழீழ விடுதலை, இறையாண்மை கொண்ட விடுதலையை நாங்கள் பிரகடனப்படுத்துவோம். இந்திய அரசு அதற்கு இசைவு தர வேண்டும், ஒப்புதல் தர வேண்டும். இதுதான் என்னுடைய 2வது கோரிக்கை. We will declare the sovereign independent state of freedom. India should recognize it. இதுதான் என்னுடைய அந்த 2வது கோரிக்கை. இந்த 2 கோரிக்கையும் நான் இந்திய அரசோடு 10 ஆண்டு காலமாக தொடர்ந்து சந்திப்புகளின் போதெல்லாம் வலியுறுத்தி வந்தேன். ஆனால் ஏனோ தெரியவில்லை, ஒரு கட்டத்தில் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் ஈழத்துக்கு போய் அங்கு அந்த தேசிய நீரோட்டத்தில் கொஞ்ச காலம் கலந்து அந்த ஆட்சியின் இணைப்போடு ஏதாவது செய்ய முடியுமா என்று சிந்தித்தால் என்ன, நீங்கள் இலங்கைக்கு போனால் என்ன என்று என்னிடம் கேட்டார்கள். நான் அவர்களிடம் சொன்னேன், அறப்போராட்ட
போராட்டம் முடிந்து ஆயுத போராட்டம் தொடங்குவதற்கு சற்று முன்பு, தலைவர் பிரபாகரன் அவர்களே வெளிச்சத்துக்கு வருவதற்கு முன்பு, இலங்கையின் ஒரு மிகப்பெரிய படைத்தளம், சிங்களவர்களுடைய படைத்தளமான பனாங்குடை படை முகாமில் என்னுடைய படத்தை ஒரு கட் அவுட் என்று சொல்கிறார்களே, ஒரு வரைபடமாக வைத்து அந்த வரைபடத்தை நோக்கித்தான் சிங்கள படை வீரர்கள் குறிபார்த்து சுடும் பயிற்சியை நடத்தினார்கள். என்னுடைய படத்தை பார்த்தே குண்டுகள் பாய்ந்தன. அப்படிப்பட்ட இலங்கைக்கு என்னை போக சொல்கிறீர்களா என்று நான் அவர்களை பார்த்து கேட்டேன். என்றும் எங்களை பொறுத்தவரை தலைவர் பிரபாகரனுடைய கொள்கை, நாங்கள் இந்திய அரசு எங்களுக்கு உறுதுணையாக நிற்க வேண்டும் என்பதுதான். இந்திய அரசு எங்களோடு தான் நிற்க வேண்டும். பாரத போர் நடத்திய இந்தியா, கிருஷ்ணனுடைய இடத்தை தாங்க வேண்டிய இந்தியா, பாண்டவர்களோடு கிருஷ்ணன் நிற்க வேண்டுமே தவிர கிருஷ்ணன் கௌரவர்களோடு நிற்கக்கூடாது. இலங்கையில் நடைபெறுகிற கொடுமையான இனவரியர்களான கௌரவர்களான சிங்களவர்களோடு இந்தியா இப்பொழுது நெருங்கி உறவாடுகிறது. அங்கு துன்பப்பட்டு துடித்துக் கொண்டிருக்கின்ற பாண்டவர்களாகிய எங்களோடு இந்தியா உறவு கொள்ள வேண்டும். இந்தியா இதை நினைவு கொள்ள வேண்டும். அந்த பாரத போரில் பாண்டவர்களுடைய நிலத்தை எல்லாம் பறித்தெடுத்தார்கள் கௌரவர்கள். சிங்கள ஸ்ரீலங்கா அப்படித்தான் தமிழீழ மக்களுடைய நிலத்தை எல்லாம் சிங்கள குடியேற்றத்தால் பறித்தெடுத்துக் கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, பாரத போருக்கு மூல காரணமான பாஞ்சாலியன் அந்த ஆடைகளை இந்த நிகழ்ச்சி, கௌரவர்கள் அதை செய்தார்கள், அந்த கொடுமையை. ஆனால் இலங்கையில் ஒரு பாஞ்சாலி அல்ல, 10,000 தமிழீழ பெண்கள் ஆடை களையப்பட்டு கொடுமையான பாலியல் வன்கொடுமைக்கு உட்படுத்தப்பட்டார்கள். ஆகவே அங்கு பாண்டவர்களாகிய நாங்கள் படுகிற துன்பம் பாரதத்தில் பாண்டவர்கள் பட்ட துன்பத்தை விட கொடுமையானது. இந்தியா எங்களோடு நிற்க வேண்டும், அவர்கள் கௌரவர்களோடு நிற்கக்கூடாது என்பதுதான் எங்களுடைய பணிவான வேண்டுகோளாகும். இருந்தாலும் இந்த நிலையிலும் எங்களுடைய தமிழீழ மக்களின் வெளியுறவு கொள்கை என்ற அடிப்படையில் நாங்கள் இந்தியாவுக்கு உறுதுணையாகவே இருப்போம். இந்தியா எங்களுக்கு உறுதுணையாக இருக்கிறதா இல்லையா என்பது வேறு. நாங்கள் உறுதுணையாக இருப்போம், என்றைக்கும் உறுதுணையாக இருப்போம். இந்தியா எங்களோடு வரும் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் எங்கள் பணியை மேற்கொள்வோம். இந்த நேரத்தில் நான் நினைத்து பார்க்கிறேன், தமிழீழ விடுதலை போராட்டத்தினுடைய தொடர்ச்சி என்று மிக 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 தேவை என்று நான் கருதுகிறேன். போராட்டம் முல்லைத்தீவில் முடிந்து விட்டது என்று சொன்னார்கள். அந்த போராட்டம் முடிந்து விட்டது என்று எல்லோரும் பேசிக் கொண்டிருந்த காலத்தில் நான் முதல் அறிக்கை வெளியிட்டேன், முள்ளிவாய்க்கால் முடிவல்ல என்பதுதான் அந்த அறிக்கை. முள்ளிவாய்க்கால் முடிவல்ல என்று நான் சொன்னேன். அதை பிறகு எல்லோருமே சொல்லத் தொடங்கினார்கள், இன்றும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். உண்மையில் முள்ளிவாய்க்கால் முடிவல்ல. அது ஒரு மற்றவர்கள் பரப்பிய ஒரு பொய்யான ஒரு தவறான ஒரு கருத்தென்றே நான் கருதுகிறேன். முள்ளிவாய்க்கால் பிரபாகரன் நடத்திய பல போராட்டங்களைப் போல் ஒரு வீறு கொண்ட போராட்டம். அந்த போராட்டத்தை, முள்ளிவாய்க்காலில் நடந்த போராட்டத்தை பிரபாகரன் தலைமை தாங்கி நடத்தினார். அதற்கு முன்பு தமிழீழ விடுதலை போராட்டத்தில் பல வெற்றிகளை களத்தில் கண்டவர் பிரபாகரன். அனுராதபுரத்தில் பல விமானங்களை தகர்த்து நொறுக்கிய அந்த பெரிய வீர நிகழ்வு, உலக விடுதலை போராட்டங்களில் எங்கு நிகழாத நிகழ்வு. அதை போன்றுதான் யானை இறைவை கைப்பற்றிய அந்த நிகழ்வு. அப்படி எத்தனையோ நிகழ்வுகள், அந்த நிகழ்வுகளில் எல்லாம் பிரபாகரன் வெற்றி படைத்தார். பிரபாகரன் முள்ளிவாய்க்காலில் நடந்த போரில் அந்த தோல்வியை சந்திக்க வேண்டி ஏற்பட்டது. ஆனால் நான் சொல்கிறேன், முள்ளிவாய்க்காலில் பிரபாகரன் கண்டதும் தோல்வி அல்ல, அது ஒரு மிகப்பெரிய வெற்றி. அதை யாரும் மறந்துவிடக்கூடாது, மிகப்பெரிய வெற்றி. ஏனென்றால் அந்த முள்ளிவாய்க்கால் தான் இன்று வரை தமிழீழ விடுதலை போரின் தொடர்ச்சிக்கு மூல காரணமாக இருக்கிறது. முள்ளிவாய்க்காலில் ஆயுதங்களை மௌனிக்க செய்கிறோம் என்று புலிகள் சொன்னார்கள். ஆனால் முள்ளிவாய்க்காலே தமிழர்களின் கையில் ஆயுதமானது. இது ஒரு வரலாற்று உண்மை, இதை யாரும் மறந்துவிடக்கூடாது. இன்று எல்லோருமே ஏதோ எல்லாம் பேசுகிறார்கள். பழைய பிரபாகரனுடைய வரலாறு பேசுகிறவர்கள் கூட முள்ளிவாய்க்கால் ஒரு பழைய நினைவு போல் பேசுகிறார்கள். நான் சொல்கிறேன், முள்ளிவாய்க்கால் ஒரு முடிவல்ல, ஒரு தொடக்கம், ஒரு புதிய தொடக்கம்.
பிரபாகரனுடைய வெற்றி நிகழ்ந்த இடம், தோல்வி நடந்த இடம் அல்ல. யாரும் அப்படி சொல்லக்கூடாது. அதை இன்று நாம் பார்க்கிறோம், ஒரு போராட்டத்தை தொடர்ச்சியாக பார்க்கிறோம். உலகில் ஐநா மன்ற வாசலில் போய் நிற்கிறவன், மனித உரிமை வாசலில் போய் நிற்கிறவன், இன்று உலகில் கடந்த முள்ளிவாய்க்காலுக்கு பிந்திய 16 ஆண்டுகள் இவன் செய்கிற போராட்டமெல்லாம் முள்ளிவாய்க்காலில் நிகழ்ந்த கொடுமைகளை பற்றி வெளி உலகத்துக்கு சொல்லிக் கொண்டிருப்பதுதான். முள்ளிவாய்க்காலும் இல்லை என்றால் இவனுக்கு என்ன இருக்கிறது? இவனுக்கு பேச எது இருக்கிறது? இவனுக்கு இயங்க எது இருக்கிறது? ஆகவே முள்ளிவாய்க்கால் தமிழர்களின் கையில் கிடைத்த ஒரு ஆயுதம், ஆயுதங்களை மௌனிக்க செய்த புலிகளின் கையில் கிடைத்த இன்னொரு ஆயுதம். அதை நாம் மறந்துவிடக்கூடாது. அது போராட்டத்தின் தொடர்ச்சி. முள்ளிவாய்க்கால் என்பது போராட்டத்தின் தொடர்ச்சி. போராட்டத்தின் தொடர்ச்சி. அதை செய்தவன் பிரபாகரன், எங்கள் அரும்பெரும் தலைவர். ஒரு தோற்ற களத்தில் கூட வெற்றியை நிலைநாட்டியவன் பிரபாகரன். நான் நினைக்கிறேன், இன்று இந்த தமிழீழ விடுதலை போராட்டத்தின் தொடர்ச்சியை முன்னெடுப்பதில் உலகில் பல அறிகுறிகள், அடையாளங்கள் தெரிகின்றன. நான் அமெரிக்காவை இந்த நேரத்தில் பாராட்ட, வாழ்த்த கடமைப்பட்டிருக்கிறேன். இது சரியா? சிங்கள ஆட்சியாளருக்கு ஒரு காலத்தில் உறுதுணையாக, உதவியாக நின்ற அமெரிக்கா இல்லையா? ஆதரிக்கலாமா என்றெல்லாம் கேட்கிறவர்கள் இருக்கிறார்கள். அமெரிக்காவுக்கு எதிரான சிந்தனை உள்ள அமெரிக்க எதிர்ப்பாளர்கள் கூட கேட்பார்கள். நான் ஒன்றை சொல்லுகிறேன், அமெரிக்கா நாடு கடந்த அரசாங்கம் அமைவதற்கு இடம் தந்திருக்கிறது. உலகத்தில் அமெரிக்காவை தவிர எந்த நாடும் தன்னுடைய நாட்டில் நாடு கடந்த அரசாங்கம் அமைய இடம் தராது. இந்தியா தராது, எந்த நாடும் தராது. நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், நாடு கடந்த அரசாங்கம் சரியா பிழையா, அவர்களுடைய நடவடிக்கை சரியா நெறியானதா, அந்த ஆய்வுக்குள் நான் செல்ல விரும்பவில்லை. ஆனால் அந்த அரசாங்கம் அமைய இன்று அமெரிக்கா இடம் தந்திருப்பது, உலகில் ஒரு அரசாங்கம் அமைவதற்குரிய தேவை இலங்கையில் தமிழர்களுக்கு இருக்கிறது என்பதை உலகத்துக்கு எடுத்து சொல்லுகிற ஒரு செய்தியாக அமெரிக்கா நாடு கடந்த அரசாங்கம் அமைய இசைவு தந்திருக்கிறது. இதை இலங்கை அரசு எதிர்த்திருக்கும், இன்று வரை எதிர்த்து கொண்டிருக்கும். அதை அமெரிக்கா ஒரு பொருட்டாக கொள்ளவில்லை. அதை தூக்கி எறிந்துவிட்டு அமெரிக்கா இடம் தந்திருக்கிறது என்பதை நாம் நினைவில் கொண்டால், தமிழீழ விடுதலை போராட்டத்தின் தொடர்ச்சி, தமிழீழ மக்களுக்கு ஒரு அரசாங்கம் தேவை என்பதை அமெரிக்காவின் இசைவு உலகத்துக்கு எடுத்துச் சொல்கிறது. போராட்டத்தின் தொடர்ச்சி தான் என்று நமக்கு தேவை. நான் கனடாவை வாழ்த்துகிறேன், பாராட்டுகிறேன். உலகில் எத்தனையோ நாடுகள், அரசு நாடுகள் என்று இருக்கின்றன. ஆனால் தமிழீழத்தில் நடைபெற்றது இனப்படுகொலை என்று கனடா அரசாங்கம் மட்டுமே தீர்மானம் இயற்றியது. ஒரே ஒரு அரசு உலகில், கனடா அரசு, இலங்கையில் நடைபெறுவது இனவழிப்பு என்று தீர்மானம் இயற்றியது. நான் கனடா அரசுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அப்படித்தான் பிரான்சில் கூட ஒரு 10-12 மாநகர மன்றங்கள் இலங்கையில் நடைபெறுவது இனவழிப்பு என்று தீர்மானங்கள் இயற்றியிருக்கின்றன. நான் அந்த பிரான்ஸ் அமைப்புகளுக்கும் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த நேரத்தில் விடுதலை போராட்டத்தை முன்னெடுத்து செல்வது, அது ஒன்றே நமது மூச்சாக, பேச்சாக இருக்க வேண்டும். அதிலேயே நமது கவனம், நமது புலன் அனைத்தும் செலுத்தப்பட்டாக வேண்டும். இந்த நிகழ்ச்சியில் அதைத்தான் நான் வலியுறுத்த விரும்புகிறேன். அது இன்றியமையா தேவையாகிறது. இன்று உலகில் ஒரு நம்பிக்கையோடு நம் பயணத்தை நாம் தொடர்ந்து கொண்டிருக்கிறோம். மிக மிக உறுதி வாய்ந்த ஒரு நம்பிக்கையோடு தொடர்ந்து கொண்டிருக்கிறோம். நீங்கள் ஒன்றை கவனிக்கலாம், உலகத்தில், தமிழ் ஈழத்தில், தாயகத்தில் அங்கு இருக்கிற அரசியல் கட்சியைச் சேர்ந்தவர்கள் அச்சம், 6வது அரசியல் திருத்த சட்டம் தமிழீழ விடுதலை பற்றி பேசினால் அது தேச துரோக குற்றம் என்று சட்டம் இயற்றி அங்குள்ளவர்களின் வாயை அடைத்து வைத்திருக்கிறது. ஆனால் அந்த மண்ணில் முள்ளிவாய்க்காலுக்கு பிறகு தொடர்ந்து 16 ஆண்டுகள் தெருவில் உட்கார்ந்து காணாமல் போன எங்கள் பிள்ளைகளை காட்டித்தாருங்கள் என்று போராட்டம் நடத்துகிற பெண்களை நாம் மறந்துவிட முடியாது. அது நம்முடைய விடுதலை போராட்டத்தின் தொடர்ச்சி. அவர்கள் அத்தனை தீய சூழலிலும் அங்கு நெருப்பின் நடுவில் அந்த பெண்கள், அகவை முதிர்ந்த பெண்கள், தங்கள் பிள்ளைகளின் நினைவோடு, கண்ணீரோடு,
களத்தில் நிற்கிறார்கள். அதே போன்று யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த மாணவர்கள், ஏனைய மட்டக்களப்பு பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த மாணவர்கள் எல்லாம் தமிழீழ விடுதலை போரை தோளில் தூக்கி சுமப்பதில் வீறு கொண்ட உணர்வோடு பணியாற்றுவதை நான் பார்க்கிறேன். போராட்டம் ஓயவில்லை, முள்ளிவாய்க்கால் முடிவாக இல்லை. நம்முடைய போராட்டத்தை நாம் முன்னெடுத்துச் செல்கிறோம். இந்த நேரத்தில் நான் பணிவோடு ஒரு கருத்தை சொல்லியே என்னுடைய உரையை நான் முடிவுக்கு கொண்டு வர விரும்புகிறேன். தமிழ் ஈழ விடுதலை போரில் முழுமையாக தன்னை ஈடுபடுத்தி கொண்டு இன்று வரை, இந்த மணித்துளி வரை நம்முடைய களத்தில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த தலைவரில் ஒருவராக இருக்கிறவர் பல நெடுமாறன் அவர்கள். பல நெடுமாறன் அவர்கள் நம்முடைய தலைவரால் மிக பெரிதாக போற்றப்பட்டவர். அவருடைய நெஞ்சில் வைத்து பாதுகாக்கப்பட்ட ஒரு அரும்பெரும் தலைவர் பல நெடுமாறன் அவர்கள். அவர்கள் ஒரு செய்தியை சொன்னார். அந்த செய்தியை அவர் சொல்லுகிற நேரத்தில், அந்த செய்தி அவர் காதுக்கு வந்து விழுந்த நேரத்தில் அவருக்கு பக்கத்தில் நான் இருந்தேன். என்னோடும் அந்த செய்தி பகிர்ந்து கொள்ளப்பட்டது. பிரபாகரன் அவர்களுடைய மகள் துவாரகா, அவள் என்னிடமும் நெடுமாறன் அவர்களிடமும் அப்பா இருக்கிறார், என்னை உலக அரங்கில் முன்னிலையில் நின்று போரை முன்னெடுத்து செல்ல சொன்னார், உங்களோடு நான் பேசுகிறேன் என்று சொன்னார். அந்த செய்தியை பல நெடுமாறன் அவர்கள் வெளியிலே சொன்னார். ஒன்றை நான் இங்கு தெளிவாக உங்களுக்கு சொல்ல வேண்டும். பல நெடுமாறன் அவர்களோ நானோ எந்த காலத்திலும் பொய் சொன்னவர்கள் அல்ல. புரட்டுக்கும் எங்களுக்கும் எந்த காலத்திலும் தொடர்பு கிடையாது. நாங்கள் யாரையும் ஏமாற்றி வாழ்ந்தவர்கள் அல்ல. 100 வயதை நெருங்கிக் கொண்டு 93வது அகவையில் என்று நிற்கிறார் நெடுமாறன். நான் இன்னும் ஒரு 3 ஆண்டு காலத்தில் 90வது ஆண்டில் கால் வைப்பேன். எங்களுடைய வாழ்க்கையில் எந்த காலத்திலும் களங்கம் கிடையாது. நாங்கள் வெளிச்சத்தில் நின்றவர்கள். ஆகவே எங்களை வசைபாடுவதை அன்பு கூர்ந்து நிறுத்துங்கள். பிரபாகரன் அவர்கள் நடந்த ஒரு உண்மையைத்தான் சொன்னார், நானும் அதைத்தான் சொன்னேன். அது உண்மையா பொய்யா? என்னை பொறுத்தவரை உங்களிடம் பணிவோடு நான் சொல்லிக் கொள்கிறேன், உண்மை இருளில் இருக்காது, அது வெளிச்சத்துக்கு வரும். காலம் கொஞ்சம் முந்தலாம் அல்ல கொஞ்சம் பிந்தலாம், ஆனால் உண்மை வெளிச்சத்துக்கு வரும். பொறுமையாக இருங்கள். நான் இந்த போட்டியில் மோதலில் கூடாத உதவாத பச்சை கொச்சையான சொற்களை எல்லாம் பயன்படுத்தி இதை திறனாய்வு செய்து கொண்டிருக்கிற இயக்கத்தில் ஒரு காலத்தில் களத்தில் நின்றவர்கள் என்று சொல்கிறவர்களை பணிவோடு வேண்டுகிறேன். இந்த 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 பணியை, இந்த வேலையை நிறுத்துங்கள். ஏனென்றால் எனக்கு உங்களை பற்றி தெரியும். நான் களத்தில் செய்த என்னுடைய ஈடுபாடு, என்னுடைய பணி, இவற்றை விட மிக உயர்வான பணியை நீங்கள் களத்தில் ஆற்றியிருக்கிறீர்கள். உங்களில் பலர் எனக்கு தெரியும். உங்களில் பலருடைய மண்டை ஓட்டுக்குள் குண்டு இருப்பது தெரியும், நெஞ்சில் இன்றும் குண்டு இருப்பது தெரியும். என்னை விட நீங்கள் மிக உயரமானவர்கள். நீங்கள் இந்த சிக்கலை வைத்துக்கொண்டு கடுமையாக இந்த 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 விவாதத்தில், இந்த மோதலில், விவாதம் என்று சொல்வதை விட இந்த மோதலில் ஈடுபடுவதை நிறுத்துங்கள். ஏனென்றால் மிக விரைவில் நான் சொன்னேனே போராட்டத்தின் தொடர்ச்சி என்று, அது வீறு கொண்டு பாய இருக்கிற காலம் மிக நெருங்கிவிட்டது. உண்மை வெளிச்சத்துக்கு வரும். அந்த நேரத்தில் நாம் எல்லாம் ஒன்றாக இருக்க வேண்டும். நீங்கள் தள்ளி இருந்தால் கூட உங்களை வந்து நானே அணைத்து கொண்டு போவேன். அந்த உணர்வு தான் எனக்கு. உங்களுக்கு அந்த உணர்வு இருக்க வேண்டும். அதைத்தான் இந்த நேரத்தில் சொல்ல வருகிறேன். தமிழீழ மக்களிடையே உடைவு ஏற்பட்டால் நம்முடைய விடுதலை போராட்டம் தள்ளி போகும். தமிழீழ மக்களிடையே இணைப்பு ஏற்பட்டால் நம்முடைய விடுதலை போராட்டம் வெற்றி கம்பத்தை நோக்கி நகரும். அந்த நகர்வை நாம் மேற்கொள்வோம் என்று இந்த நேரத்தில் ஆணை எடுத்து என்னுடைய உரையை முடிக்கிறேன். வணக்கம்.